பொம்மை ஒன்று கைவி கண்கள் ஒன்று கிராமத்துல என் பேர் தான் விறகு வெட்டி வேலை, என் மொண்டாட்டி பேர் வேலை ஆயிங்க. அவ வேலை ஆயில சுத்தமான லோலாய். மூணாம் தரமா சனின்னு தட்டி என் தலையில கட்டினாங்கப்பா. பம்புக்கார வாயாடி முடியாக்கிறா. காட்டுக்கு போய் விறகு வெட்டி வர கஜ்ஜா தண்ணி சொல்லிட்டு வந்தப்பா. போய்தோ புளியமத்துக்கு மேல 4 மாறு வந்து கம்யூனிட்டி முண்டை ஆளை காணும். இன்னைக்கு வத்த ஒரு முடிவு எடுத்துறேன். ஒன்னு அடிக்கிறாட்டி அவங்க ஆத்தா வீட்டுக்கு அவ போகணும், இல்ல எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் போகணும். நல்லதொரு குடும்பம் நாய் வந்து புடுக்கும் புடுங்கட்டும். பொட்டி கரப்பா பொட்டி கரப்பனா பொட்டி கரப்பா பொட்டி கரப்பா பெட்டி கரப்பா. அண்ணா நிலமா இருந்த 24 சென்ட் வித்துட்டேன். சௌக்கியமா? சவுக்கு மரம் எடுத்துட்டு வேலிகட்ட மரம் வச்சிட்டேன். சேமமா? கோமங்கடத்துல கரியாவுது மொத்தம் லுங்கி தான் இப்பலாம். அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா கேக்குறேன். நானும் நல்லா இருக்கறேன், என் மொண்டாட்டி நல்லா இருக்கறா. அவன் சூப்பரா இருப்பான் அப்ப. என் மொண்டாட்டி சூப்பரா இருக்கறன்னு உன்னை காட்டுனா தவற நினைக்காத. மகாலட்சுமி கலாட்சியமா இருப்பாங்க. தெய்வத்தையே நேர்ல பாக்குற மாதிரியோ தெய்வீகமா இருப்பாங்க. யாரியா மொண்டாட்டியா? நீ யாரையோ பார்த்து சொல்ற. அவ முகத்துல முயற்சி பண்ண கட்ட வரல வெட்டிக்கோ, இல்லன்னா கை வெட்டிக்கோ. இது பக்கத்து வீட்டு ஒரு பொம்பளை பார்த்துட்டா. ஆள் தெரியாத ஆள் சொல்லிக்கிறப்பா நீ சூப்பரா இருப்பாங்கன்னு. சாமியே காட்டுக்கு விறகு வெட்ட வந்து சாமியே கஞ்சியா தண்ணி சொல்லிட்டு வந்தா மவளை ஆளே காணது வரலாம். நான் 5 சமயம் விறகு வெட்டி வச்சுக்கிறேன்பா. இது 8 போய் அந்த கிராமத்துல வித்துட்டு 12 அச்சுக்கெல்லாம் போய் கவர்மெண்ட்ல 145 ரூபாய் பில்லு கட்டி ஆகணும். நான் ஏதோ ஏழ்மையான பொழைக்கிறதுக்காக போய் விறகு வெட்டுறீங்க. அந்த விறகு வெட்டுறது கூட வரி கேக்குறாங்க. அது அவங்க கேட்கலப்பா. நான் 8 போய் டெய்லி கட்டணும். விறகுக்கா எவ்வளவு? 45 ரூபாய். ஓ 145. அண்ணா பாட்டில் 140 போட்டுருக்காங்க. அந்த 5 ரூபாய் கேக்குறீங்க. கவர்மெண்ட் ரேட் என்னவோ 140 தான். சரி, அந்த அட்டை போட்டி பிரிச்சு இப்படி எடுத்து குடுக்கிறதுக்கு 5 ரூபாய். ஆஹா, எவன் அம்மா தாலி அட்டி எடுத்து போய் வைக்கிட்டு ஒரு நாளைக்கு 4 கோட் சாப்பிடுறமா. நாளைக்கு 20 ரூபாய் கிளாஸ் வாட்டர் வாங்கணும், சைடிஸ் வாங்கணும். எவ்வளவு செலவுக்குது? ஏனா அந்த 60 ரூபாய் மிச்சம் பண்ண நினைக்கிறீங்க. வாழ்க்கையில குடிக்காம இருந்தா எவ்வளவு மிச்சம் பண்ணலாம் தெரியுமா? எவ்வளவா? ஒரு நாளைக்கு மட்டும் 560 ரூபாய் மிச்சம். ஒரு மாசம் குடிச்சா 15,000 ஆகுதுன்னா, ஒரு வருஷம் குடிச்சா 1.5 லட்சம் ஆகுது. 10 வருஷம் குடிச்சா 15 லட்சம் அடிக்கிற நாய் முதல்ல. அப்புறம் நாம எங்க இருந்து இடத்த வாங்கி வீட்டை கட்டுறது? எங்கிட்ட வர்றீங்க நீங்க? ஆர்னில இருந்து வரங்க. என்னத்த ஆர்னில இருந்து வரீங்க? மனுஷனா பிறந்தா நன்றி விசுவாசம் இருக்கணும்பா. யாரும் இப்ப நன்றியோட இருக்குது இல்ல. தாய் நாட்டு மீது பத்து இருக்கணும்பா. கவர்மெண்ட் நம்மள நம்பி கடை வச்சுக்குது. நம்ம போய் சாப்பிட்டா கவர்மெண்ட்டுக்கு பணம் எப்படி போவோம்? பொங்கலுக்கு ஒரு 1000 ரூபாய் ரேஷன் கார்டுல தராங்கன்னு சொல்லிட்டு பாரு. ரேஷன் கார்டுக்காரா என் வீட்டுக்கு டாக்கன் கொடுக்கல, அது மட்டும் போய் கேக்குறீங்க. நாட்டின் மீது இவ்வளவு பற்றா? நான் இந்திய குடிமகன். அது இருக்கட்டும். 2 நாளையுமே அண்ணி அடிச்சு வெளியே தட்டி என்ன விஷயம்? என்ன தப்பு பண்ணாங்க? அண்ணி அடிச்சு வெளியே தெரிந்து தான் பாத்தியா? மறுபடியும் போய் இன்னொரு ரவுண்டு போட்டு வந்து குடுத்தம் பாரு. காவால போய் வீந்துக்கான். பாவம் என்ன செய்யுது? அண்ணா இவரு அடிச்சிட்டு வந்துட்டாருன்னா யாருமே இல்லைங்க. அப்புறம் நான் தான் போயிட்டு அண்ணி தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்து வீட்டுல விட்டு வந்தனா. ஆம்பளைங்க ரோட்ல வண்டியில வீந்து கண்டா கூட தூக்க மாட்டாரு. ஆனா பெண்கள்னா முதல் உதவி இவர்தான் செய்வாரு. தப்பா நினைக்க கூடாது. அண்ணி யாரு? அம்மாவுக்கு சமம். அம்மான்னா தெய்வம். அவங்க தெய்வம் மாதிரி அப்படிலாம் பேசக்கூடாது. தப்பா பேசாதீங்க. விஷயம் தெரியாது பேசுறீங்க. என்னங்க அநியாயமாகுது? ராம்சாமி பொண்டாட்டிக்கு ஏறிக்குது, கோயில்சாமி பொண்டாட்டிக்கு ஏறிக்குது, முனியாண்டி பொண்டாட்டிக்கு ஏறிக்குது. இப்படியே போனா அங்க ஒரு ஏறி இருக்குதுண்ணா. அது இல்லப்பா, கவர்மெண்ட்ல போட்டா 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல ஏறிக்குதுங்க. என் பொண்டாட்டிக்கு ஏறலைங்க. அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? கவர்மெண்ட்டுக்கா தெரிஞ்சுக்குது நான் குடும்பம் பண்ற லட்சணம். அடடா, குடும்ப தலைவி சரியில்லை தான் 1000 ரூபாய் போடாத விட்டாங்க. என்ன பொம்பா போச்சப்பா. அண்ணா
எனக்கு கூட ஏறலண்ணா. கடவுளே உனக்கு யாரியா? இல்லண்ணா. ஃபார்ம் ஃபில் பண்ணியா? அண்ணா இல்லண்ணா. அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தியா? நான் கொடுக்கலண்ணா. அக்கௌண்ட் நம்பர் கொடுத்த எனக்கே யாரல, கொடுக்காத உனக்கு எப்படி ஏறான்? அது இல்லண்ணா, அதே கவர்மெண்ட் தெரிஞ்சுட்டு இது என் கூட சரியில்லைன்ட்டு அதனால தான் போடாத விட்டுக்கிறாங்க. நம்ம 2 பேரும் கூட ஒரே மாதிரி என்ன பண்றதாப்பா? உடுப்பா சாமியா, என் முன்னாடி வந்து காட்டுல எங்கன்னா தேடி கிடக்க போறா, நான் அதை எடுத்து வச்சேன் பாருங்க பேரு. அந்த பாரு மேலே உட்காந்துட்டு சொல்லு, நான் வெறும் வித்துட்டு இந்த வழியா தான் வருவேன். சரிடா சரிதானா? கொஞ்சம் சொல்றியா? சரி. எத்தனை முறை உங்கோட்டு சொல்லி அனுப்பு சாமி. அதையாம மெர்ச்சாரு பீமசேனா. அடே காவலா கஜகோல் பாண்டியா. மா கஜேந்திரமா. கஜேந்திரா பிரபு, நான் யார் யார வீக்கம் தெரிகிறதா? வீக்கலாம் எதுவும் இல்லையே. விளக்கமா? விளக்கம் சொன்னால் தெரியுமே. நான் கதிர வழியிலே மணிந்தே சொல்லுங்கள் பிரபு. கஜேந்திரா, நான் ஆட்சிக்கு வந்தவுடனே என் ஆட்சியில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா? நான் யாரு, நான் யாருடைய மகன் என்று ஒரு வார்த்தை நீ கேட்டாயா? யார் சொன்னால் தான் தெரியும். தசரத சக்கரவர்த்திக்கும் கைகைக்கும் மகனாக பிறந்தவன் என்னுடைய பெயர் தான் கர்ண மகாராஜன். என்ன ரொம்ப அப்ப ராமர் யாருக்கு பிறந்தாரு தெரியலையே. அவங்க அம்மாக்கு தான் பிறந்தாரு. தெரியாதா? என்னுடைய ஆட்சியில குறைகள் எதுவும் இல்லை என்று வரத்து விட்டாயே. குறைவே இல்லை, மொத்தம் ஜிலேபி தாங்க. நாட்டு மக்கள் அனைவரும் சோமம் தானா? நல்லா இருக்கு மாஷா, சந்தோஷமா இருக்காங்க. இருக்கிறார்களா? என்னுடைய ஆட்சியில் பெண்ணாக பிறந்தவங்களுக்கு 2 கோட்டை இலவசமாக கொடுக்க வேண்டும். ஏமா ஆண்கள் குடிக்கிட்டு போதா பெண்களும் குடிக்கணுமா? ஆமா, ஆண்கள் குடிச்சு அவங்கள மனதெல்லாம் போச்சு. இனிமே பெண்ணாக பிறந்தவங்க குடிக்கணுமா? உங்களுக்கு 2 கோட்டை காலையில. ஆமா, நான் ஆட்சிக்கு வந்தவுடனே குறைகள் என்பதே இல்லை என்று உரைத்து விட்டீர்கள். குறையே இல்லை. ஆமா, எந்த நேரம் பார்த்தாலும் பொய்யும் கத்துது. அது என்னத்தான் கத்துதுன்னு தெரியலையே. பின்னாடி என்ன வச்சுக்கிறீங்க? கீபோர்டுமா? கீபோர்டு வேண்டியதான் அதுக்கு மேலேயே வச்சுக்கிறேன். கீபோர்டு ஏமா என்ன ஆச்சு? பிள்ளையா? ஐயா என்கிட்ட இல்லப்பா. இந்த மிருதக்கா இருக்காரு பாரு, கீழே ஒரு கடையில் வாங்கி கொடுப்பாரு. மிருகத்துல வச்சுக்கிற கச்சுப்படும். மிருகம் இல்ல, மிருதங்கம். ஏதோ ஒரு கம். புள்ள வேணும், புள்ள கொடு. புள்ள தானே வேணும்? ஆமா, நீ கவலைப்படாதம்மா, நான் கொடுக்குறேன். அதாவது என் புள்ள இருக்கிறான் ஆதி, அவங்க சின்ன குழந்தை இப்பதான் யூகேஜி படிக்கிறான். உன் புள்ள பேரு ஆதி? ஆமா, சின்ன குழந்தையா? அவனை நான் ஒண்ணு கொடுக்குறேன், நீ வச்சுக்க. எனக்கு அந்த புள்ள வேணாம், நீ புள்ள கொடு எனக்கு. அதான் புள்ள கொடுக்குறேன். உன் பையன் பேரு என்ன? ஆதி. உன் பேரு? ஜோதி.
ஆதி ஜோதி அடையும் யாரு தெரிஞ்சு நல்லா படுவாங்க படு வச்சு திருவாதிரை மாதிரி வந்து நிக்குது ஐயோ என் மகனே என் ராஜா என் செல்வம் நீ எங்கடா இருக்க என் கண்ணே நீ எங்கடா இருக்க உள்ள பாரு தூங்கி இருக்குது பாரு என் சொல்ல தூங்குது என் பட்டு தூங்குது கண்ணே அம்மா நான் உனக்கு தாளாட்டு பாடுவேன் எங்க பாருங்க போறவங்க எல்லாரும் புள்ள குத்துட்டு போனோம் எல்லாம் சண்டை போடுவேன் அச்சு போடுவேன் நானு அழக்கூடாது எங்க அண்ணே மாமா தேவக்கிறாங்க போறவங்களா நம்மளுக்கு தாய் மாமா உனக்கு தாய் மாமா வாங்கலாம் காது குத்துனா சீர் எடுத்துன்னு வருவாங்க எனக்கு வடக்கே மழை பொழியும் எங்க அண்ணே உனக்கு வாசலில வெள்ளம் வரும் அந்த வாசல் வரும் வெள்ளத்தில எங்க அண்ணே உனக்கு வாழ ரெண்டு மேஞ்சி வரும் உனக்கு தெற்கே மழை பொழியும் என் கண்ணே உனக்கு தெரு வெள்ளம் வரும் அந்த தெருவில் வரும் வெள்ளத்திலே என் கண்ணே உனக்கு தெளி ரெண்டு